அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இப்படி படிச்சா மறக்கவே மறக்காது சீரீஸ்ல டே 8 பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 15, 2025 கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேர் அண்ட் இந்த வீக், அதாவது 8ல இருந்து 14 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேருக்கான டீட்டெயில்டு பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேருக்கான கொஸ்டின்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டாபிக், தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசானது கூடுதல் மாநில நிபுணர் மதிப்பீட்டு குழு அப்படின்னு ஒரு குழுவை அமைக்கிறதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மாநிலத்துல அதிகரிச்சு வர்ற உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு திட்டங்களுக்கு சீக்கிரமாவே அனுமதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாநில நிபுணர் மதிப்பீட்டு குழுவை அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அடுத்த டாபிக், இந்தியா. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தானியங்கி உயிரி மருத்துவ கழிவுக்கான ஒரு சுத்திகரிப்பு நிலையம் எங்க தொடங்கப்பட்டிருக்குன்னா, டெல்லியில உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில தான் தொடங்கியிருக்காங்க. இந்த தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரஜனம். அடுத்த டாபிக், ராணுவம். நம்மளோட இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா பயணத்தை மேற்கொண்டதுல இருந்து அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம போர் விமானத்தை வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வகையான போர் விமானம்னா F-35 போர் விமானம் வாங்குறதா முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து B-8 அப்படின்ற போர் விமானத்தை வாங்கியிருக்கோம். மேலும் அதுல இந்த B-8ல எக்ஸ்ட்ரா ஒரு 6 போர் விமானங்கள் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இப்ப இந்தியா கிட்ட மொத்தம் B-8ல 11 போர் விமானங்கள் இருக்குது. இந்த B-8 போர் விமானம் எதற்காகனா, நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடியது மற்றும் நீண்ட தூரம் கடல்சார் கண்காணிப்பிற்காக இந்த B-8 போர் விமானம் பயன்படும். ரெண்டாவது, நம்ம இந்திய விமானப்படையும் இந்திய ராணுவ படையும் இணைந்து நடத்திய பயிற்சிக்கு என்ன பேருன்னா விங்கட் ரைடர் அப்படின்றது. இது எதற்காக நடத்தியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைப்பு மற்றும் தயார் நிலை மேம்பாட்டிற்காக நடத்தப்பட்ட பயிற்சி தான் இந்த விங்கட் ரைடர் அப்படின்ற பயிற்சி. அடுத்த டாபிக், விருதுகள். பிரிட்டனோட உயரிய விருதான கௌரவ நைட்வுட் பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா N. சந்திரசேகரன். இவங்க யாரு அப்படின்னா டாடா குழுமத்தோட தலைவர் தான் இவங்க. இதே நைட்வுட் பட்டம் 1915ல ரவீந்திரநாத் தாகூர் அவங்களுக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தன்னோட நைட்வுட் பட்டத்தை திரும்பவே கொடுத்துட்டாரு. அடுத்த டாபிக், விளையாட்டு. 38வது தேசிய விளையாட்டு போட்டியில ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் எந்த அணிக்கு கொடுத்திருக்காங்கன்னா சர்வீசஸ் அணிக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அணி தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3ஐயும் சேர்த்து மொத்தமா 121 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. இந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டியில தமிழ்நாடு 92 பதக்கங்கள் வாங்கி 6வது இடத்துல இருக்குது. மொத்தம் தங்கம் 27, வெள்ளி 30, வெண்கலம் 35 பதக்கங்கள் தமிழ்நாடு வாங்கியிருக்கு. இந்த 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெற்றுச்சுன்னா உத்தரகாண்ட்ல நடைபெற்றுச்சு. அன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ல பார்த்தோம். 39வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னா மேகாலயால நடக்க போகுது.